ஃப்ரெண்ட்ஸ், இஆர்கே இளநீர் சேனல்கார் பேசுகிறேங்க. பாருங்க, மாங்காய் கடையெல்லாம் காலி பண்ணிட்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. காட்டெல்லாம் டிராக்டர் விட்டு ஓட்டி உழவு பண்ணிட்டு இது பாருங்க 4 பாத்தி வந்து அரிக்கீரை வச்சுருக்குறேங்க. நாளைக்கு தான் தண்ணி கட்டணும், ஈரமாக இருக்குதுன்னு சொல்லி வேற விதைச்சி விட்டு களைகட்டில் கிண்டி விட்டுருக்குதுங்க. இது 4 பாத்தி. அந்தான வந்து 2 பாத்தி வந்து பாலாக்கீரை வச்சுருக்குங்க. இது 22 நாள் 25 நாளையில் கீரை அறுக்கிற மாதிரி வந்துடும். இது பாலாக்கீரை வந்து 40 நாள் 45 நாள் ஆயிருங்க. இது கொஞ்சம் லேட்டாகும் வரதுக்கு. அதனால் இது தனியாக 2 பாத்தி வச்சுருக்குதுங்க. இது இன்னும் வந்து மழை பெஞ்சிருச்சு இடையில, அதனால் இது பார் பிடிக்காமல் இருக்குது. இப்போ பார் பிடிச்சி இன்னைக்கு இன்னும் இந்த 2 பாத்தி வரைக்கணும். இன்னைக்கு மேல் நோய்க்குனால கீரை வரைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்து செடி வந்து முளைச்சி இலை விடுறதுனால மேல் நோக்கி நாள் வரைக்கணுங்க. அதே மாதிரி இந்த கடலை நிலக்கடலை இந்த மாதிரி போடுறதுன்னா அது கீழே வந்து காய்க்கிறதுனால கீழ் நோக்கி நாள் வரைக்கணும். அந்த மாதிரி அதுக்கு முறை இருக்குதுங்க. அந்த மாதிரி போடணுங்க. எல்லாமே இந்த முள்ளங்கி கிழங்கு ஐட்டம்லாம் வந்து கீழ் நோக்கி நாள் போடணுங்க. வெங்காயம், முள்ளங்கி கிழங்கு இதெல்லாம் வந்து கீழ் நோக்கி நாள் போடணும். இந்த மேலே இந்த பூ அது இது இந்த மாதிரி மேலே வர செடிங்கெல்லாம் வந்து மேல் நோக்கி நாள் போட்டு எல்லாம் பண்ணுங்க. அது வந்து அந்த மாதிரி பண்ணால் வந்து ஈல்டு அதாவது நல்லா வரும் உற்பத்தி. இது இன்னும் 2 பாத்தி பிடிக்கணுங்க. ஈரமாக இருக்குதுன்ட்டு பிடிக்காம விட்டுருங்க.